ஜெகே பாரம்பரியாவின் அன்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த டயபெட்டிஸ், அந்த சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு என்னதான் சாப்பிடுன்னு தெரியல சார். எதை சாப்பிட்டாலும் உடம்புல சேர மாட்டேங்குது. டாக்டர் அதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்களே தவிர எதை சாப்பிடணுன்றதுல யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்களே. என்ன செய்ய சார், எனக்கு உடம்பே ரொம்ப வீக்கா போயிட்டு இருக்கு சார். மருந்தும் நாளைக்கு கட்டுப்படுத்துற மருந்து தான் கூட்டிக்கிட்டே போறாங்க. உடல் சத்தும் குறைஞ்சிக்கிட்டே போகுது. இது எல்லாத்திற்குமான தீர்வு நம்ம ஜேகே பாரம்பரியாவில் இருக்கு. எப்படி டயாபெட்டிஸ்க்காக நம்ம டிஎம் ஸ்பெஷல் கேப்சூல் அண்ட் சூர்ணம் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோமோ, அந்த டயாபெட்டிஸ்ல சத்துக்கள் வேணும், அன்றாடம் அவர்களுக்கு தேவையான சரிவிகிதமான சத்துக்கள் உடல்ல கிடைக்கணும், அந்த குடல்ல ஒரு பலத்தை ஏற்படுத்தணுன்றதுக்காக 40 சேர்மானங்கள் அடங்கிய ஒரு மிகச்சிறந்த நம்ம ஜேகே பாரம்பரியான தயாரிப்பு தான் நம்மளுடைய ஃப்ரீடியம் டயாபெட்டிக் நியூட்ரிஷன் பார்ட்னர். அப்போ டயாபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு நுண்சத்துக்கள் குறைவு இருக்கிறதுனால அந்த நுண்சத்துக்களின் அந்த குறைவுகளை நிவர்த்தி செய்கின்ற ஒரு நியூட்ரிஷன் பார்ட்னராக நம்ம ஃப்ரீடியம் நம்ம பயன்படுத்தலாம். இது 40 சேர்மானங்களா இருந்துட்டு இருந்தாலுமே முக்கியமாக இதில் இருக்கக்கூடிய சேர்மானங்கள்ல முத்தாய்ப்பான ஒரு 5 எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாமை, வரகு, குதிரைவாளி, திணை மற்றும் கடல் பாசி. அப்போ ஏன் சார் இதுல இந்த சத்துக்கள் உடம்புல குறையறதன் காரணத்தினால ஒரு புரோட்டீன் பற்றாக்குறை ஒரு சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு அதிகமாக ஏற்படுது. இந்த சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு தசைகள் எலும்புகளுக்கு தேவையான நுண்சத்துக்கள் கிடைக்காத காரணத்தினால உடல் மனச்சோர்வு அதிகமாக ஏற்படுது. அப்போ வெண்மையான உணவுகளை தவிர்த்து இயற்கையான நுண்சத்துக்களும் நார்ச்சத்துக்களும் பல வர்ண நிறமிச்சத்துக்களும் சேர்ந்த இந்த சாமை, வரகு, குதிரைவாளிய நாம் சரியான விகிதத்துல பயன்படுத்தும் போது உடம்பில் ஆற்றலை இழுக்கின்ற அந்த ஆந்தோசயானின் போன்ற ஆன்டி கேன்சரஸா இருக்கின்ற ஆற்றலும் மிகுந்து காணப்படுது. அப்போ ஒரு டயாபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு சத்துக்கள் குறைபாடு நிவர்த்தி பண்ணினாலே அந்த சத்துக்கள் குறைபாடை நிவர்த்தி பண்ணுவதன் மூலமாகவே அந்த சர்க்கரை வியாதியிலிருந்து நிவாரணம் அடைய செய்ய முடியும். அப்போ உடலினுடைய எதிர்ப்பாற்றலை மேம்படுத்துவது தான் அத்தனை வியாதிக்குமான மிக மிக முக்கியமான ஒரு மருத்துவ முறை. அப்போ உடலினுடைய எதிர்ப்பாற்றலுக்கு கவனம் செலுத்தாம வியாதிகளை மட்டுமே போக்கஸ் பண்ணி அதிலும் குணப்படுத்தாமல் கட்டுப்படுத்துகின்ற மருந்துகளை மட்டுமே எடுத்துக்கொண்டு மென்மேலும் உடலும் மனமும் ஒரு வலுவிழந்து காணுகின்ற ஒரு சமூகம் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அப்ப இந்த சமூகத்திற்கான ஒரு மிகச்சிறந்த ஒரு மாற்றாக நம்ம ஜேகே பாரம்பரியாவினுடைய இந்த ஃப்ரீடியமை நம்ம அறிமுகப்படுத்த முடியும். அப்ப இந்த சத்துக்களை எப்படி சார் நம்ம பயன்படுத்துவது? இதில் 10 கிராம் அளவு எடுத்து 1 டம்ளர் 200 மில்லி தண்ணீர்ல கொஞ்சம் நல்லா கூழ் மாதிரி காய்த்து நம்ம குடிக்கும் பொழுது சர்க்கரை சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே நம்ம குடிக்கும் பொழுது அன்றைக்கு தேவையான ஆற்றல் கிடைக்கும். சார் டயாபெட்டிஸ் இருக்கு, பல வருஷமா இருக்கு, நான் வெறும் ஊசி மாத்திரை தான் போட்டுட்டு இருக்கிறேன், ரொம்ப வீக்கா ஃபீல் பண்றேன்னு சொல்ற நபர்கள் நம்மளுடைய ஃப்ரீடியம், நம்மளுடைய ஸ்பெஷல் கேப்சூல் டிஎம் ஸ்பெஷல் கேர் அண்ட் கேப்சூலோடு சேர்த்து இந்த ஃப்ரீடியமை காலை மாலை 2 வேளை 1 டம்ளர் தண்ணீர்ல 1 ஸ்பூன், அதாவது 10 கிராம் அளவு போட்டு நன்றாக கூழ் மாதிரி காய்ச்சி அப்படியே குடிச்சிட்டு வரும் பொழுது 1 வாரத்திலிருந்து 10 நாட்களுக்குள் உடம்புல அந்த தசைகளினுடைய அந்த ஆற்றல்ல ஒரு மாற்றத்தை நம்மளால உணர முடியும். அப்போ இப்ப நம்ம டயாபெட்டிஸ் பொறுத்த வரைக்கும் புதாகாரமான அளவுல அதிகமாயிட்டு இருக்கக்கூடிய வியாதிகளில் ஒன்றா இருக்குது. அது மட்டுமா, இந்த டயாபெட்டிஸ் இருக்கிற பலகீனத்தின் காரணத்தினால உள்ளுறுப்புகளும் பலம் கெட்டு அதை சார்ந்த மற்ற வியாதிகளும் வந்துட்டு இருக்குது. அப்போ அந்த பலகீனத்தை நிவர்த்தி பண்ணணும், உடம்பினுடைய அந்த புரோட்டீன், அந்த ஃபேட், அந்த கார்போஹைட்ரேட் சொல்ற அந்த 3 வகையான சத்துக்களையும் சரியான விகிதத்துல நம் உடலுக்கு நம்ம கொடுக்கணும்னா நம்ம பயன்படுத்த வேண்டிய, நாம் தேர்வு செய்ய வேண்டிய, நாம் வாங்க வேண்டிய தயாரிப்பு எதுன்னு பார்த்தா நம்ம ஜேகே பாரம்பரியாவினுடைய ஃப்ரீடியம். அப்போ இதுல நார்ச்சத்துக்கள் நிறைஞ்சு இருந்துட்டு இருக்குது, நிறமிச்சத்துக்கள் முக்கியமா இருந்துட்டு இருக்குது, நுண்சத்துக்கள் இருந்திருக்குது, சுண்ணாம்பு சத்துக்கள் இருந்துட்டு இருக்குது. அப்போ உடல் எலும்பு நரம்பு உள்ளுறுப்புகள் அத்தனையினுடைய பலகீனத்தையும்
மாற்ற வல்லதுன்றது எவ்விதமான மாற்று கருத்தும் இல்லை. அப்ப டயாபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு இன்னொரு பிரச்சனை என்னவா இருக்கும், அந்த கை கால்கள் ஒரு மாதிரியான ஒரு மதமதப்பு, எனக்கு ஒரு மாதிரி ஒரு எனர்ஜி இல்லாம இருக்கு சார், மெத்தில நடந்த மாதிரி இருக்கு, என்னுடைய கால் செருப்பு என்னுடைய இது அனுமதி இல்லாமலேயே கலந்து போயிருது சார், என்னால ஒரு கிரிப்பா நிக்க முடியல. இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னன்னா, இரத்தங்களினுடைய ஓட்டம் போதுமான அளவுக்கு அத்தனை பகுதியிலும் ஓடாததுதான். அப்ப நரம்புகளினுடைய சத்துக்கள் முழுமையான அளவில் உடலுக்கு பயன்படுத்த முடியாம போறதுதான். இதிலிருந்து மிகச்சிறந்த ஒரு மாற்றத்தை நம்ம ஃப்ரீடியம் பயன்படுத்திய 2-3 மாதங்களுக்குள் நிச்சயமாக காண முடியும். அப்போ உடற்பயிற்சியோடு சேர்த்து பாரம்பரியமான உணவுகளின் சத்துக்களும் நமக்கு வேணும்னா ஃப்ரீடியம் நம்ம கொடுப்போம். அதை பயன்படுத்தும் நபர்களினுடைய மாற்றத்தை 1-2 மாதங்களில் நாம் நன்றாக கண்டு அவர்களின் மூலமாக அவர்களுடைய குடும்பத்திற்கும் ஒரு மகிழ்ச்சியை நாம் உறுதியாக்குவோம் என்ற ஒரு வாழ்த்துதலோடு நம் ஃப்ரீடியம் அனைத்து நபர்களுக்கும் மிக மிக சிறந்தது. முக்கியமாக டயாபெட்டிஸ் இருக்கிறவர்களுக்கான மிகச்சிறந்த நியூட்ரிஷன் பார்ட்னர். 40 சேர்மானங்கள் அடங்கிய அற்புதமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த ஒரு உணவு. தண்ணீரில் ஒரு கூழ் போன்று காய்த்து குடிக்கின்ற வகையில் எளிமையாக பயன்படுத்தும் வண்ணம் ஒரு அற்புதமான ஒரு அனைத்து உடலுக்கும் எவ்விதமான ஒவ்வாமையும் அலர்ஜியும் ஏற்படுத்தாத ஆரோக்கியமான ஒரு தயாரிப்புன்றதை நாம் உறுதி சொல்லி நம் அனைவருக்கும் இந்த சமூகத்திற்கு நாம் அறிமுகப்படுத்துவோம். அதன் மூலமாக ஒரு ஆரோக்கியமான ஒரு சமூகத்திற்கு நாம் வித்திடுவோம். அன்புடன் டாக்டர் சுந்தர் பரமார்த்தலிங்கம், ஜேகே பாரம்பரியா பிரைவேட் லிமிடெட். நன்றி.